ஹலோ நாட்டீஸ், வெல்கம் டு அப்ஸ் நாட்டி வைப்ஸ். இன்றைக்கி ஒரு வீட் ரவா வச்சு, ப்ரோக்கன் வீட்டு ரவா வச்சு ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் 2 டீஸ்பூன் கீ ஊற்றிருக்கேன். அதில் நம்மளுக்கு தேவையான நட்ஸ் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம் உங்களுக்கு என்ன இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரோக்கன் வீட் ரவா சம்பா கோதுமை ரவை 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு அரோமா வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம இதை நல்லா ரோஸ்ட் பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்வீட் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதில் 1 கப்பு ரவைனா 3/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் வாட்ரு ஊற்றி நம்ம இதை ஜஸ்ட்டு ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்காக கரைச்சிக்கலாம். இது கரைஞ்சால் போதும், டிசால்வ் ஆனால் போகணும் வாட்டரில். வேறு எந்த பதம்லாம் எதுவும் தேவை கிடையாது. இந்த வாட்டரில் கரையணும். நம்ம அந்த அழுக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதை வடிகட்டி ஊற்றுறதுக்காக தான் இந்த இது. நீங்கள் சுத்தமான வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வறுத்ததில் அப்படியே நம்ம 1:3 வாட்டர் 3 பங்கு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வேகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை குக் பண்ணணும். இல்லைனா அந்த ரவை கரெக்டாக வேகாது. வேகலைன்னா நம்மளுக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் வரும். அதனால் இதில் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். இது நம்ம ஊர் கேசரி மாதிரி தான், பட் இது ஒரு ஹெல்தியானது. வெறும் ரவாவில் நம்ம செய்கிறது வேறு. இது ப்ரோக்கன் வீட்டில் செய்கிறதுனால நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக இதில் நீங்கள் டேஸ்ட் பண்ணலாம். நார்த் இந்தியாவில் வெரி ஃபெமிலியர் லப்சின்னு சொல்லுவாங்க. ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி ஏரியாலலாம் இது ரொம்ப ஃபேமஸ். இதில் 1 பிஞ்ச் உப்பு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் cardamom பவுடர், ஏலக்காய் பவுடர் இடித்து போட்டிருக்கேன். இதில் 1/4 கப்பு மில்க்கு. நல்லா இது வீட் ப்ரோக்கன் வீட் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் தான் நான் பால் 1/4 கப்பு ஊற்றுறேன். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லம் ஆட் பண்ணிப்போம். நல்லா வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சுருள வதக்கணும். இதில் கீலாம் நிறையா கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் சாப்பிட்லாம். டயட்டில் இருக்கிறவங்களும் நீங்கள் எடுத்துக்கலாம். கருப்பட்டி வெல்லமும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து, அந்த இதில் ஒட்டக்கூடாது. கடாயில் ஒட்டாத பதம் வரணும். இந்த ஸ்டேஜுக்கு வரணும். அந்த வெல்லம், பால் எல்லாம் பிளெண்ட் ஆகி இந்த மாதிரி அந்த கலர் வரும். இப்போ தேவையான அளவு நீங்கள் கீ ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் ஆப்ஷனல் தான். வேணாங்கிறவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கீயும் நல்லது தான் உடம்புக்கு. இதை நல்லா கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை கெட்டியாக்கணும். இந்த கன்சிஸ்டன்சி இருக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அப்போ தான் ஆறும்போது அந்த இது உதிர் இல்லாமையும் ரொம்ப ஸ்டிக்கியாக இல்லாமையும் ஒரு பதம் வரும். அதுதான் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த லப்சி ஹல்வாக்கு. இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ்லாம் ஆட் பண்ணிப்பான். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு, இதை ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லப்சி ஹல்வா இஸ் ரெடி. சேனலில் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த கடாயில் ஒட்டாமல் வருது பார்த்திங்களா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இதை பவுலில் போட்டு சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். Thanks for watching. Subscribe my channel. Like பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.